இல்ல சார், இங்க 2 விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு என்னன்னா, இது வந்து நாடு முழுக்க நடக்கிற ஒரு ரிவிஷனா இருக்கு. இன்னொன்னு வந்து தமிழ்நாட்ட மட்டும் இவங்க டார்கெட் பண்ணி பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்காம, குஜராத்லயுமே இது நடந்திருக்குல்ல. அப்போ வந்து யூனிஃபார்மா எல்லாருக்கும் பண்ணணும்னு தானே பார்க்குறாங்க. இல்ல குஜராத்ல பண்ணதுக்கு உண்டான காரணங்கள் இனிமேல் தான் தெரிய வரும். அதுக்கு என்ன நடந்திருக்கு உள்ள நடந்திருக்குன்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 6 மாசத்துல தேர்தல வச்சுக்கிட்டு 8,00,00,000 பேர நீங்க எப்படி அவங்க வந்து நீங்க வந்து இது பண்ணுவீங்க? ஏன் இந்த அவசர கதி? இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. வீட்ட பூட்டிட்டு 3 மாசம் ஒரு கப்பல்ல வேலை செய்தாருங்க. 6 மாசம் கப்பல்ல வேலைக்கு போயிட்டாரு. 6 மாசம் கழிச்சு தான் தரைக்கு இறங்குவாரு. அவர் வீடு போய் பார்த்ததுக்கு வீடு பூட்டியிருக்கு. ஷிஃப்ட்ன்னு போட்டு போயிருவீங்களா? அவர் எப்படி வருவாரு? மிலிட்டரியில வேலை செய்றாரு ஒருத்தரு. இந்தியா காஷ்மீர் பார்டர்ல வேலை செய்றாரு. அவர் வீட்ட வந்து பார்க்குறாங்க, வீடு பூட்டி கிடக்கு. என்ன செய்வீங்க? ஒருத்தர் மெடிக்கல் எமர்ஜென்சில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி படுத்து கிடக்காரு. 2 மாசம் கழிச்சு தான் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர முடியும். என்ன பண்ணுவீங்க? ஏன் இந்த அவசரம்? 6 மாசம் டைம் கொடுங்க. தேடி தேடி ஒரு வாக்காளர் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சல அந்த வாக்களிக்கக்கூடிய இங்கே இந்த ஒரு ஆள் இந்த ஷிஃப்டடா அப்போ இவங்க எங்கன்னு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஏன் செய்யலை?